இப்போ டிசி மோட்டாரில் 22வது கொஸ்டின் பார்க்கலாம். இது கேட் 2006 கேட்ட கொஸ்டின். A 220 volt DC machine supplies 20 amps at 200 volt as a generator. The armature resistance is 0.2 ohm. If the machine now operated as a motor at the same terminal voltage and current, but the flux is increased by 10%, the ratio of motor speed to generator speed is dash. மோட்டார் ஸ்பீடுக்கும் ஜென்ரேட்டர் ஸ்பீடுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிவன் டேட்டாஸ் எழுதிக்கலாம். முதல்ல என்னவா ஒர்க் பண்ணுது அப்படின்னா த டிசி மெஷின் ஆஸ் ஜென்ரேட்டர். முதல்ல ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ணுது. ஸோ ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா V ஈக்குவல் டு 200 volt அண்ட் கரண்ட் ஈக்குவல் டு 20 amps. 200 volt 20 amps கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் RA ஈக்குவல் டு 0.2 ohm. ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மோட்டாராக ஒர்க் பண்ணுது, அதாவது சேம் வோல்டேஜ் அண்ட் கரண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் சேம். இந்த சேம் மெஷினை ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டராக ரன் பண்ணுறோம். அப்போ வோல்டேஜ் கரண்ட் இவ்வளவு, அப்புறம் சேம் வோல்டேஜ் கரண்டில் மோட்டாராக ரன் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோட்டாராக ரன் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. இன்க்ரீஸ்டு பை 10%னா 1.1, தட் இஸ் 5.2 ஈக்குவல் டு 1.1. இதுதான் 110%, அதாவது 10% இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப் 5.1. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் N2 by N1, தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மோட்டார் ஸ்பீட் டு ஜென்ரேட்டர் ஸ்பீட். இது மோட்டாரோட ஸ்பீட், இது ஜென்ரேட்டரோட ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட் அது ஜென்ரேட்டராக ரன் ஆகுது, அப்போ ஸ்பீடு N1, மோட்டாராக ரன் ஆகும்போது ஸ்பீடு N2. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்ன தான் நமக்கு கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் ஆஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரேட்டராக இருக்கும்போது நமக்கு இஎம்எஃப் இக்குவேஷன் என்ன, இஎம்எஃப் ஈக்குவல் டு டோட்டல் இஸ் இஎம்எஃப் ஜென்ரேட்டராக இருக்கும்போது. ஸோ V ப்ளஸ் IA RA. ஸோ நமக்கு என்ன வேல்யூ 220, terminal voltage 220 plus IA equal to 20 and RA equal to 0.2. So this is E. So E or E1 first case நால நம்ம இதை E1 வச்சுக்கலாம். So E1 equal to 204 volt. Sorry, இது 200, ஜென்ரேட்டருக்கு 200. ஸோ 200 இங்கே 4, 204. நெக்ஸ்ட் நம்ம மோட்டாராக கன்சிடர் பண்ணுவோம். செகண்ட் கேஸ் மோட்டார். மோட்டாருக்கு என்ன ஃபார்முலா, இங்கே டோட்டல் வந்து V ஈக்குவல் டு E ப்ளஸ் IA RA, இல்லைனா இதை வந்து E2ன்னு வச்சுக்கிறோம், ஏன்னா செகண்ட் கேஸ். ஸோ E2 ஈக்குவல் டு V மைனஸ் IA RA. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 200 minus 20 into 0.2. So E2 நமக்கு எவ்வளவு 196 volt. So E1 E2 கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் E is proportional to 5. ஸோ N5 speed into flux. அதே மாதிரி E2 by E1 equal to N2 by N1 into 5.2 by 5.1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. N2 by N1 என்ன இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ N2 by N1 equal to E2 5.1 251 and E1 5.2 divided by E1 5.2. So which is equal to, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். what is E2 196 divided by what is E1 equal to 204 into 5.1 and 5.2 equal to 1.151. ஸோ இந்த 5.1 கேன்சல் ஆகி, ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு N2 by N1 equal to 0.87. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இது ஆன்சரோட எந்த ஆப்ஷனோட ஒத்து போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு A is the correct one.
இப்போ அடுத்த ப்ராப்ளம் இது வந்து கேட் 2008 கேட்ட ப்ராப்ளம். இங்கே கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது காமனான 2 ப்ராப்ளத்துக்கு காமனான டேட்டா, அதாவது 23 அண்ட் 24வது ப்ராப்ளத்துக்கு காமனாக உள்ள டேட்டா. அப்புறம் செப்பரேட்டாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். A 240 volt DC shunt motor draws 15 amps while supplying a rated load at a speed of 80 radian per second. The armature resistance is 0.5 ohm and the field winding resistance is 80 ohm. இப்போ first question வரலாம். 23rd question. The net voltage across the armature resistance at the time of plugging will be. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இப்போ கிவன் டேட்டா என்னென்னு பார்த்துக்கலாம். வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 240 வோல்ட். நெக்ஸ்ட் 15 ஆம்ஸ் while supplying rated load. I வந்து 15 ஆம்ஸ் rated load. ஸோ இது rated கரண்ட். அப்புறம் ஒமேகா வந்து ரேடியன் பெர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஒமேகா ஈக்குவல் டு 80 ரேடியன் பெர் செகண்ட். அப்புறம் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் RA கொடுத்துருக்காங்க 0.5 ஓம் அண்ட் RF கொடுத்துருக்காங்க அது 80 ஓம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்கிங்னா என்னென்னு பார்த்துக்கிடுவோம். ப்ளக்கிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பிரேக்கிங் மெத்தட் ஆஃப் DC மோட்டார் ஆர் DC மெஷின்ஸ். ஓகேயா. ஸோ ப்ளக்கிங் அந்த பிரேக்கிங் மெத்தட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷண்ட் மோட்டரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபீல்டு வைண்டிங், ஆர்மச்சூர் வைண்டிங், இங்கே சப்ளை வோல்டேஜ். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சப்ளை வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ், ஃபீல்டு வைண்டிங்கில் 2 டெர்மினல் F1 F2 இருக்குது. அதேமாதிரி ஆர்மச்சூரில் A1 A2 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க ப்ளக்கிங் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F1 வந்து நார்மலாக ப்ளக்கிங்க்கு முன்னாடி நமக்கு F1 வந்து ப்ளஸ்லையும் F2 வந்து மைனஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி A1 ப்ளஸ் A2 மைனஸ். ஆனால் டியூரிங் ப்ளக்கிங் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த A2 எடுத்து இந்த மைனஸ்க்கும், இந்த A1 எடுத்து மைனஸுக்கும், A2 எடுத்து ப்ளஸுக்கும் கனெக்ட் பண்ணுவோம். ஆர்மச்சூர் கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே நெட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், நார்மல் கண்டிஷனில் இந்த சேம் வோல்டேஜ் தான் இங்கே ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக அப்பியர் ஆகும். அண்ட் EB வந்து இதை அப்போஸ் பண்ணும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது நம்ம KVL பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் டு ப்ளஸ் அண்ட் EBக்கு இப்படி ப்ளஸ் டு மைனஸ், இந்த டேரக்ஷனில் EB இருக்கும். ப்ளஸ் டு மைனஸ் ரெண்டும் அப்போஸ் பண்ணும். ஸோ பட் இங்கே நம்ம A2 எடுத்து இங்கே கொடுத்துட்டு A1 இங்கே கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் டு ப்ளஸ், அடுத்து A2 கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி கனெக்ஷன் வரும் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ ரெண்டு ஆட் ஆகி ப்ளக்கிங் கண்டிஷனில் டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V ப்ளஸ் EBயாக இருக்கும். அண்ட் இட் வில் சப்ளை ஹெவி கரண்ட். அதனால ப்ளக்கிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும், பிரேக்கிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த மோட்டார் ஸ்டாப் ஆகும். இதுதான் வந்து ப்ளக்கிங் மெத்தட். ஸோ இது நார்மல். பிஃபோர் ப்ளக்கிங் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக F1 ப்ளஸ் A1 ப்ளஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். F2 டெர்மினல் மைனஸ், A2 டெர்மினல் மைனஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ளக்கிங் அப்போ நமக்கு வோல்டேஜ் வேரி ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு V ப்ளஸ் EB. அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது ப்ளக்கிங்க்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மல் கேஸ், அதாவது நம்ம வந்து பிரேக்கிங் மெத்தடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக நமக்கு தெரியும் வாட் இஸ் EB. EB ஈக்குவல் டு V மைனஸ் IA RA. ஸோ நமக்கு V கொடுத்துருக்காங்க 240 வோல்ட் மைனஸ் IA கொடுத்துருக்காங்க 12 ஆம்ஸ், ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் 0.5. ஸோ இதுலேருந்து நமக்கு EB ஈக்குவல் டு 234 வோல்ட். இது வந்து ப்ளக்கிங், அதாவது அந்த பிரேக்கிங் மெத்தடை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிறது. ஓகே. ஸோ அட் த டைம் ஆஃப் ப்ளக்கிங் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அட் த டைம் ஆஃப் ப்ளக்கிங் நமக்கு VA, அதாவது ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா EB ப்ளஸ் V. ஸோ நமக்கு என்ன ஆன்சர், 240 EB கண்டுபிடிச்சி 240 ப்ளஸ் V equal to 240 and EB equal to 234. ஸோ ப்ளக்கிங் அப்போ நமக்கு வோல்டேஜ் எவ்வளவா இருக்கும்னா 474 வோல்ட். இது நமக்கு ஆன்சர். இப்போ நமக்கு IA equal to 12. IA எப்படி 12, நமக்கு ஆக்சுவலாக இந்த இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நமக்கு IL என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட்டட் கரண்ட் ஈக்குவல் டு 15 ஆம்ஸ். ஸோ ஷண்ட் மோட்டாரை பொறுத்தவரையில் நமக்கு எப்படி இருக்கும், IA ஈக்குவல் டு IL தான் டோட்டல் கரண்ட். IA ஈக்குவல் டு IL மைனஸ் IF. பட் IF எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு V தட் இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை RF. நமக்கு தெரியும் V எவ்வளோ கொடுத்துருக்காங்க 240. ஸோ RF எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3 ஆம்ஸ். ஸோ IA ஈக்குவல் டு
15 minus 3, that is equal to 12 amps. இந்த 12 amps தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து 12 amps. இது 12. ஸோ ஐஎல் ரேட்டட் லைன் கரண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த டயக்ராமில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஐஎல். இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு 3 amps ஐஎஃப் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஐஏ வந்து 12 amps. இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா VA ஈக்குவல் டு 474 வோல்ட். இது ஆப்ஷனில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டி. ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. 24வது கொஸ்டின். அதாவது அந்த பிளக்கிங் மெத்தடோட கண்டினியூஷன் தான். என்ன கேட்காங்க அப்படின்னா த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு பி ஆடட் இன் த ஆர்மேச்சர் சர்க்யூட் டு லிமிட் த ஆர்மேச்சர் கரண்ட் டு 125% ஆஃப் இட்ஸ் ரேட்டட் வேல்யூ. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிளக்கிங் மெத்தட் அப்போ வோல்டேஜ் வந்து EB + V ஜாஸ்தியாகும். ஸோ கரண்ட்டு வந்து ஜாஸ்தியாகும். பட் அதை நம்ம லிமிட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 125% ஆஃப் ரேட்டட் வேல்யூக்கு லிமிட் பண்ணதுக்கு எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு எப்படி என்ன மெத்தட் அப்படின்னா மோட்டாரை பார்த்துக்குவோம். ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு சப்ளை வோல்டேஜ். இங்கேருந்து ஃபீல்டு F1 F2 ஆர்மேச்சர் இப்படி இருக்கும். ப்ளக்கிங் அப்போ இது A1 இது A2. ப்ளக்கிங் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா A2 எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி A1 எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். அது கூட சம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோவர கரண்ட் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். நமக்கு ஆக்சுவலாக இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோவர கரண்ட் எப்படி இருக்கும், டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை ஆக்சுவலாக நார்மலாக கரண்ட் எப்படி இருக்கும், இங்கே வந்து வியும் இபியும் ஆட் ஆயிரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ளக்கிங் மெத்தடில். அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா VA ஈக்குவல் டு E ப்ளஸ் ஆர் EB ப்ளஸ் V. ஸோ VAங்கிறது வந்து IA RA. பட் இங்கே RA கூட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் EB விச் இஸ் ஈக்குவல் டு நான் VA லெஃப்ட் சைடில் EB ப்ளஸ் V. ஸோ நமக்கு இதில் என்ன கொடுக்காங்கன்னா IA வந்து 125% ஆஃப் ரேட்டட் IA. ஐஏ வந்து 125% ஆஃப் ரேட்டட் ஐஏவாக இருக்கும்போது இந்த RX வந்து எவ்வளோ நமக்கு ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு VBக்கு தெரியும், V தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். ஐஏ மட்டும் 125% இருக்கணும். RAயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து R எக்ஸ்டர்னல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு பிரேக்கிங் கரண்ட் ஈக்குவல் டு IB ஈக்குவல் டு 125% ஆஃப் பிரேக்கிங் டைமில் உள்ள கரண்ட் IBன்னு வச்சுக்குவோம். இது 125% ஆஃப் IA ரேட்டட் வேல்யூவோட 125% கொடுத்துருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு IA எவ்வளோ வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 12 amps. ஸோ 1.25 × 12. ஸோ IB பிரேக்கிங் டைமில் உள்ள கரண்ட் வந்து நமக்கு 15 amps. நமக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் அந்த ஈக்குவேஷன் 1 பாருங்கள். RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல் இன்ட்டு IB. IA தான் இங்கே பிரேக்கிங் டைமில் அந்த கரண்ட் IBன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு E ப்ளஸ் V. ஓகேயா. ஸோ நமக்கு E ப்ளஸ் V ஆல்ரெடி தெரியும், 474. தட் இஸ் ஈக்குவல் டு IB இன்ட்டு RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல். ஸோ இது வந்து IB இங்கே கொண்டு வந்தோம்னா RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 474. IB equal to divided by 15. and RA கொடுத்துருக்காங்க 0.5 ohm. ஸோ இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணால் R external equal to 31.1 ohm. ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் A is the correct one. நெக்ஸ்ட்டு டிசி மோட்டாரில் 25th and 26th இதில் 2 ப்ராப்ளம் இருக்குது. இது கேட் 2010 கேட்ட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம். A separately excited DC motor runs at 1500 rpm under no load with 200 volt applied to the armature.
the field voltage is maintained at its rated value. The speed of the motor when it delivers a torque of 5 Newton meter is 1400 rpm as shown in the figure. The rotational and armature reactions are neglected. இதான் data, given data. அப்புறம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது டார்க் 0 இருக்கும்போது ஸ்பீட் 1500 இருக்குது. டார்க் 5 நியூட்டன் மீட்டராக இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1400. இதுதான் டயக்ராம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டேட்டாவுக்கு அப்புறமா ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the armature resistance of the motor is 4 ஆப்ஷன் as usual கொடுத்துருக்காங்க. இப்போ given டேட்டா என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. given என்ன கொடுத்துருக்காங்கன்னா separately excited motor கொடுத்துருக்காங்க. no load speed கொடுத்துருக்காங்க. n1 equal to 1500 rpm and armature voltage equal to 200 volt. அது field voltage வந்து rated அப்படின்னு கொடுத்துருக்காங்க. rated வேல்யூனா rated flux, நமக்கு வந்து flux வந்து ரேட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டார்க் ஈக்குவல் டு 5 நியூட்டன் மீட்டராக இருக்கும்போது ஸ்பீட் ஈக்குவல் டு அதாவது செகண்ட் ஸ்பீட் வச்சுக்கலாம் 1400 rpm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் லாஸஸ் அண்ட் ஆர்மச்சூர் ரியாக்ஷன் லாஸஸ் ஆர் நெக்லெக்டட். மெக்கானிக்கல் லாஸஸ் நெக்லெக்டட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்மச்சூர் ரியாக்ஷன் லாஸஸ் நெக்லெக்டட். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம அப்படி தான் அசியூம் பண்ணுவோம். ஆர்மச்சூர் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ண மாட்டோம், நெக்லெக்டடாக தான் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் மெக்கானிக்கல் லாஸஸ் மெயினாக இங்கே நெக்லெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ மெக்கானிக்கல் லாஸஸ் நெக்லெக்டட் அப்படின்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா வாட் இஸ் மெக்கானிக்கல் லாஸஸ், அதாவது மோட்டாருக்கு இன்புட் கொடுத்த உடனே நமக்கு எலக்ட்ரிக்கல் லாஸஸ் போக ரிமைனிங் பவர் டெவலப் ஆகும். ஆர்மச்சூரில் டெவலப் ஆகிற பவர் வந்து EBIA. அதுக்கப்புறமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து டெவலப்டு பவர், ஆர்மச்சூரில் டெவலப் ஆகிற பவர். அதுக்கப்புறம் நமக்கு மெக்கானிக்கல் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், தட் இஸ் அவுட்புட். பட் இந்த லாஸஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், டெவலப் பவர் ஈக்குவல் டு அவுட்புட். இதுதான் இது வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், தட் இஸ் டெவலப் பவர் ஈக்குவல் டு அவுட்புட். ஸோ P0, that is output power equal to power developed, that is EBIA. அதாவது இங்கே நமக்கு செகண்ட் கேஸ், ஸோ இங்கே E2ன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம எப்படி ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டார்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பவர். இதை மூணையும் தான் நம்ம ரிலேட் பண்ணணும். இது கூட பவர், இந்த பவரையும் டார்க் ரிலேட் பண்ணும்போது நமக்கு இன்டியூஸ் EMF E வரும். ஸோ இந்த டேர்ம்ஸில் தான் நம்ம ரிலேட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார், ஸோ ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்பீடை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். N2/N1 ஈக்குவல் டு E2/E1. ஸோ E2 ஈக்குவல் டு N2/N1, E1 இங்கே போச்சுன்னா இன்ட்டு E1. ஸோ நமக்கு என்ன டேட்டாலாம் இதில் இருக்குது அப்படின்னா E1 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 200. ஸோ நமக்கு இப்போ E1 N2 N1 நமக்கு தெரியும், தட் இஸ் N2 ஈக்குவல் டு 1400 அண்ட் N1 ஈக்குவல் டு 1500 இன்ட்டு E1. இப்போ E1 கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் E1? இங்கே E1ங்கிறது வந்து நோ லோடுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ளது. ஸோ E1 அப்படிங்கிறது E1ங்கிறது நோ லோட் இன்டியூஸ்ட் EMF. நோ லோட் EMF. நோ லோட்னா என்ன அர்த்தம், தட் இஸ் த கரண்ட் IA ஈக்குவல் டு 0. அதான் நோ லோடு. ஸோ எப்படி இருக்கும், நமக்கு Vக்கும் Eக்கும் என்ன ரிலேஷன், V ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேஸ்னால E1 ப்ளஸ் IA RA ஆர் IA1ன்னு போட்டுக்கலாம். பட் IA1 ஈக்குவல் டு 0. ஸோ V ஈக்குவல் டு E1. ஸோ நமக்கு V எவ்வளவு 200. ஸோ E1 ஈக்குவல் டு 200 வோல்ட். இதுதான் E1. அதாவது நோ லோடில் V ஈக்குவல் டு
இ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த E1 நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1400 டிவைடட் பை 1500 இன்ட்டு E1 ஈக்குவல் டு V 200. ஸோ நமக்கு E2 என்னன்னு கிடைக்கும், E2 ஈக்குவல் டு 186.67 வோல்ட். நமக்கு E2. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த E2 பவர்லாம் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். E2 கிடச்சிச்சு. ஸோ நமக்கு பவர், நமக்கு என்ன கொஸ்டின், RA கண்டுபிடிக்கணும். ஸோ E2ஓட டார்க்கு பவர் அதெல்லாம் ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ பவர் ஈக்குவல் டு E2 IA, தட் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஒமேகா. ஸோ IA ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு இங்கே ஒமேகா 2ன்னு வச்சுக்கலாம், எல்லாமே செகண்ட் கேஸ், ரெண்டு ஸ்பீட் இருக்கனால, ப்ளஸ் E2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டார்க் கொடுத்துருக்காங்க 5 நியூட்டன் மீட்டர். அப்புறம் ஒமேகா ஈக்குவல் டு 2π/60 இன்ட்டு n, செகண்ட் கேஸில் நமக்கு 1400 RPM டிவைடட் பை E2 ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்டோம் 186.67. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இதில் இருந்து IA கண்டுபிடிச்சிக்கலாம். IA ஈக்குவல் டு, அதாவது செகண்ட் கேஸ் IA2, IA1 ஈக்குவல் டு 0, இது IA2. ஸோ IAன்னு சிம்பிளாக போட்டிருக்கோம். தட் இஸ் 3.925 ஆம்ஸ். இதுதான் நமக்கு ஐஏவோட ஆன்சர். ஸோ இனிமேல் RA எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ E2 ஈக்குவல் டு V மைனஸ் IA RA, ஆர் IA2ன்னு வேணால் வச்சுக்கலாம், IA2 RA2 செகண்ட் கேஸில். ஸோ V ஈக்குவல் டு 200, E2 ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 186.67 மைனஸ் IA ஈக்குவல் டு 3.925 இன்ட்டு RA. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு RA வேல்யூ கிடைக்கும். RA ஈக்குவல் டு, சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, 3.39 Ω. ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 3.39 கிடச்சி, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 3.4. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ நம்ம 26th ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே, ஃபார் த மோட்டார் டு டெலிவர் எ டார்க் ஆஃப் 2.5 நியூட்டன் மீட்டர் at 1400 RPM, the armature voltage to be applied is dash. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டார்க் 5 ஆம்ஸ் ப்ரீவியஸ் கேஸில், அதை T1 வச்சுக்குவோம். டார்க் 5 நியூட்டன் மீட்டர், ஸ்பீட் ஈக்குவல் டு N1 ஈக்குவல் டு, இது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிச்சது, 1400 RPM இருக்கும்போது நம்ம ஐஏ கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த ஐஏ வேல்யூ என்னென்னா 3.925, அது IA1 நம்ம வச்சுக்கலாம், 3.925 ஆம்ஸ். இதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம அப்டைன் பண்ண டேட்டாஸ், அதாவது கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்பீடும் டார்க்கும் டார்க்கும் ஸ்பீடும் கொடுத்துருந்தாங்க. I1 ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டார்க் 2.5 நியூட்டன் மீட்டர், N2 அதே சேம் ஸ்பீடு 1400 RPM தான். ஆனால் எவ்வளோ ஆர்மச்சூர் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும், V ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்கே ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே V ஈக்குவல் டு 200 வோல்ட் அப்ளை பண்ணணும், அதாவது ஆர்மச்சூருக்கு வோல்டேஜ். திஸ் இஸ் செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார். ஸோ ஃபீல்டுக்கு தனியாக சப்ளை கொடுப்போம், ஆர்மச்சூருக்கு தனியாக சப்ளை கொடுப்போம். ஸோ ஆர்மச்சூருக்கு 200 வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே ஸ்பீடு, அந்த டார்க் ஹாஃப் ஆகிருக்கு. அப்போ வோல்டேஜ் எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், IA2 கண்டுபிடிக்கணும். ஸோ டார்க்கு ஐஏ நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்னென்னா, டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 5 IA. இங்கே வந்து ரேட்டட் வோல்டேஜ் இஸ் அப்ளைட் டு ஃபீல்டு அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க செப்பரேட்லி எக்ஸைட்டடில். ஸோ 5 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா என்ன எழுதலாம், T2/T1 ஈக்குவல் டு IA2/IA1. இதில் நமக்கு எல்லா டேட்டாவும் தெரியும். ஸோ இதில் IA1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ IA2 ஈக்குவல் டு T2/T1 இன்ட்டு IA1, that is equal to T2 அப்படிங்கிறது நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, அதாவது 2.5 நியூட்டன் மீட்டர். ஸோ 2.5, T1ங்கிறது வந்து 5 நியூட்டன் மீட்டர். ஸோ 5 இன்ட்டு IA1 லாஸ்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் 3.925. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, IA2 ஈக்குவல் டு 1.9625 ஆம்ஸ். ஸோ IA2 கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ இப்போ நம்ம எப்படி V வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். What is the formula for V? V equal to EB plus IA RA. நமக்கு வந்து டார்க் வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ IA வேரி ஆகிருக்கும். ஆனால் வாட் அபவுட் த ஸ்பீடு அண்ட் இபி சேம் ஸ்பீட் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸ் நமக்கு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தெரியும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இபி அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்பீடுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு ஈக்கு பார்த்தீங்கன்னா E2 by E1 ஈக்குவல் டு N2 by N1 இன்ட்டு 5 by 5 1. நமக்கு இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 5 1 ஈக்குவல் தான், அதாவது செப்பரேட்லி எக்ஸைட்டட் ரேட்டட். N2 N1 1400 தான். ஸோ E2 ஈக்குவல் டு E1. E2 ஈக்குவல் டு E1. இந்த E2ங்கிறது ஆல்ரெடி 5 டார்க் வந்து 5 நியூட்டன் மீட்டராக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ நமக்கு அதே N2 N1 1400 தான், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஸோ E2 ஈக்குவல் டு E1. E2ங்கிறது E1ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் 5 நியூட்டன் மீட்டராக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் வந்து E1. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 186.67. இதான் வந்து நமக்கு டார்க் 5 நியூட்டன் மீட்டராக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச E வேல்யூ. அதை வந்து E1 வச்சுக்கலாம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு E2. ஸோ E1 ஈக்குவல் டு E2 ஈக்குவல் டு இவ்வளோ வோல்டேஜ். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ V ஈக்குவல் டு E2 equal to 186.67 plus IA2 இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், that is 1.9625 into RA equal to 3.39. இதுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ V equal to 193.3 volt. இதான் ஆன்சர். ஸோ இது ஆப்ஷனில் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். So option B is the correct one.